எப்படிதான் லடாக் போனீங்களோ? ஐயோ சாமி, எனக்கு இங்க ஊட்டி போனதுக்கே இங்க பாதி பக்கம் காணாம. ராஜு பாய், 2 finger in the glitch. இங்கிலீஷ் தெரியுமா? ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். ஏன் ப்ரொமோஷனா? அம்மா எங்க போனோம்? இறங்குற வழி அது. வா, இறங்குற வழியில சாப்பிடுவோம். கிறிஸ்மஸ் அன்னை. எனக்கு கிறிஸ்மஸ் தொப்பி. எனக்கு மட்டும் கிறிஸ்மஸ் தொப்பி தரமாட்டுக்கிறாங்க. அட பாவிங்களா. ஊட்டியில் கிளைமேட் நல்லா இருக்குன்னு பார்த்தா ஊட்டி விட்டு இறங்கும் போது தான் ஏச்சார் கிளைமேட் நல்லா இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதில் வேற ஒரு அண்ணன், தம்பி வரும்போது என்ன பயங்கர மழையா அப்படின்னு. ஏன்னே என் உயிரை வாங்குற, வரும்போது அடித்த வெயில் உடம்பெல்லாம் டேன் ஆகி கிடக்குது. இவன் வேற ஏதோ 8 கிலோமீட்டரில் லேண்டு பார்க்கணுன்னா இங்கே இருக்குது. மழை பெய்யுதா வெளியே? வச்சாரு மழை பெஞ்சிட்டு இருக்கு வச்சாரு. நான் வைசர் போட்டுருக்கிறதுனால இங்கே அது ரொம்ப மழைனால சாரல் மழை தான் பெய்யுது. என் கண்ணுக்கு அது தெரியல. சில்லுன்னு காற்று உடம்புக்குள்ளார. நம்ம ஹெச்ஆர் தான் நம்ம. இருங்க. ஐயோ போலீஸுண்ணே. எப்படி போகணும் ப்ளூவே? முன்னாடி வா பிரதர். நல்லா இருக்கீங்களா பிரதர்? முன்னாடி ஓரம் கட்டிடலாமா? இது ரோடு. அங்கே ஒரு பின்னாடி போலீஸ் இருக்காங்க. தான் முன்னாடி அங்கே நிறுத்திடலாமா? இதான் வாங்க, அந்த ஆட்டோ நிறுத்தலாம். ஊட்டி ரைடுங்களா? ஆமாம் பிரதர், சும்மா அப்படியே வரலான்ட்டு. ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டீங்களா? வாங்க பிரதர், இப்படி வாங்க. இந்தமாரி ரைடில் கப்புள்ஸோட போக நல்லா தான் இருக்கும். நமக்கு ஏது கப்புள்ஸு இதெல்லாம் பார்க்காம லைட்டாக கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும். ஹெச்ஆர் மனசு தினமாக்கிட்டே நம்ம குமிஞ்சு தலை நிமராமல் அப்படியே பைக்கை பார்த்துக்கிட்டே, பைக்கு தான் நம்ம கால், மித்ததெல்லாம் நம்ம அதே தான். அதை சொல்லிவிட்டு அப்படியே போயிடணும் ஹெச்ஆர். வாவ், வாட் அ கிளைமேட். ஆடுறாம என்ன பண்ணும்? அவனை எடுக்க சொல்லு. அதெல்லாம் உழுவாது. வா. ஓ ஐயோ பயந்துட்டேன். எடுத்துட்டு போவேன். பிரதர், ஹாய் பிரதர், நல்லா இருக்கீங்களா? எங்கே ஊட்டி ட்ரிப்பா? கோயம்புத்தூரா? கட்டடிச்சிட்டிங்களா காலேஜு? வாங்க. ஊட்டியிலலாம் கிளைமேட் இல்லை வச்சாரு. ஊட்டிக்கு கீழே தான் கிளைமேட்டு, இங்கே தான் கிளைமேட் நல்லா இருக்கு. ஐயோ அந்த அண்ணா இருக்காரு, புகை அடிக்குதே. பொல்யூஷன் சட்டிட்டு வாங்குங்க, பொல்யூஷன் சட்டிட்டு வாங்குங்கன்னு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் பக்கி. அது முன்னாடி ஒன்றுமே தெரியல. ஷாரி ப்ளூ கண்ணு தெரியல. எங்கே போனோம்? ஒன்றுமே தெரியல. என் மூஞ்சி பாரு. ஆமாண்ணா, நானும் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கேன். நீயுமா? 3 பேர். இது சுடு தண்ணி எடுத்துக்க சொல்லு, குளிச்சுட்டு போகலான்னு சொல்லு. அவரும் குளிக்க வர சொல்லு. எனக்கு கண்ணே தெரியல. என் மூஞ்சி தெரியுதா? எனக்கு திறக்க முடியாது. நான் அந்த பெப்பிக்கு போட்டு ஓட்டிட்டேன்ல. ப்ளூவி இங்கே ஏதோ லேண்ட் வாங்க போகிறோம் நம்ம. அதுக்கோசம் நம்மளும் இங்கே கூப்பிட்டு வந்துட்டோம் பண்ணி பையன். இப்போ நம்ம நேராக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போயிடும். மேட்டுப்பாளையம் முதல்ல போனோம். எதுக்கோசம்னா மேட்டுப்பாளையம் எம்எஃப்சி ப்ரோ அப்படியே பார்த்துட்டு அவருக்கு ஹாய் பை சொல்லிட்டு அப்படியே போகலாம். அங்கேருந்து அப்படியே கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறை போகணும். நடுவில் கேப் கிடச்சா கன்னியாகுமரிக்கு போகணும். ஆக மொத்தம் ஊரை சுற்றிட்டு இருக்கணும்.
ஹெச்ஆர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஊருக்கு வரணுன்னா எனக்கு மறக்காமல் 3 டைம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹெச்ஆர் உங்கள் ஊருக்கு நான் சீக்கிரம் வரணுன்னா 3 டைம் உங்கள் ஊர் பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரம் அந்த ஊருக்கு வந்துடுவேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நேமும் கமெண்டில் பண்ணுங்கள். ஏன்னா வெயிட்டிங்கில் இருக்குது. உங்கள் நேம் சீக்கிரம் எழுதணுமா இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி நேம் முடிய போகுது. இது வர சண்டேலேருந்து கிவ்அவே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுலேருந்து ஒருத்தராக சூஸ் பண்ணி நம்ம ஐஃபோன் கேஷ் அவங்களுக்கு தேவையான பொருள் நம்ம எல்லாமே செய்ய போகிறோம். அவங்களுக்கு என்ன நீட் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு எல்லாமே செய்கிறோம். அதுக்குன்னு அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு கோடிக்கணக்கில் கேட்காதீங்க. நம்மளால் முடிஞ்சது ஒரு 50,000 என்ன வேணாலும் நம்ம செய்யலாம் நம்ம முடிவு பண்ணியிருக்கேன். வீக்லி ஒன்ஸ் நம்ம கரெக்டாக கிவ்அவே பண்ணிடுவோம். யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் வந்துட்டு இப்படி ஒரு ஆஃபர் போயிட்டுருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேத்துக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோடய பேர் கமெண்ட் பண்ணுங்கடான்னு சொல்லுங்கள். யாரோட நேம் அதிகமாக கமெண்டில் வருதோ உங்களை சீக்கிரம் நான் இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுவேன்னா அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் சார். ஓகேங்களா பிரதர்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். எங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்களா? கோயம்புத்தூரா ஊட்டியா? சரி எழுதுறேன். ஃபாலோ பண்ணிட்டீங்களா பிரதர்? வணக்கம் பிரதர். மோதிரம் போதுமா கைக்கு? இப்போதான் பிரதர் எடுக்கிறேன் இன்னைக்கு நைட்டு. பார்த்துட்டீங்களா? நல்லா இருக்கா? ஓ சரி. சிவிக்கா? நினச்சேன் மாடிஃபைனாவே சிவிக்கு தானே. இந்தாங்க பிரதர், இங்கே எழுதுங்க. ஐயோ வண்டி படுக்க வச்சிட்டீங்க. ஸ்ட்ரைட்டாக எப்படி நிறுத்திடுங்க. நம்ம பேர் மட்டும் தனியாக தெரியும் ப்ரோ. எல்லாரும் நம்ம கொண்டு தான். இங்கே எழுதிருங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்குனே மேலே வந்தீங்களா? ஆமாம் ப்ரோ, சும்மா அப்படியே போர் அடிச்சிட்டிங்களா வீட்டில்? சரி காலேஜ் கட் அடிச்சிட்டிங்களா? கிளைமேட் வேறு செமையாக இருந்துச்சுங்களா? நல்லாவா இருந்துச்சு? நான் நேற்றுலேருந்து இங்கே தான் இருக்கேன். அப்படிங்களா? இதுதான் பிரதர். கீழே எழுதுங்க. கொஞ்சம் ஒட்டி எழுதுங்க. நிறைய பேர் எழுதணும். எத்தனை பார்க்கல ப்ரோ, கண்டிப்பாக பார்ப்பேன். ஓகே. அவர் தெரியுங்களா? ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபோட்டோ என்னடா எழுதுறா? எழுதுங்க. எழுதிட்டீங்களா நீங்கள்? இங்கே கூட எழுதுங்க. அப்பா என்னோட டே, உனக்குலாம் வண்டி நிஜமாலுமே ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியாதாடா? உனக்கு தான்டா. வண்டி ஏறினா இண்டிகேட்டர் போடணும். முன்னாடி வண்டி வருதுன்னா கை காட்டணும் வண்டி முன்னாடி இருக்குன்னு. அந்த ஒருத்தன் ஒவ்வொரு இதுலையும் ஒருத்தன் ட்ருக்குன்னு வந்தான் தெரியுமா? மூஞ்சிக்கினாரா? ஆமா உயிரே விட்டுருச்சு. போடா பாடு. இப்போ நம்ம எம்எஸ்சி போயிட்டு தான் ப்ரோ வண்டியில் ஒரு பேர் எழுதிட்டு எல்லாத்தோட பேர் அன்பாலோ பண்ணிட்டியா? அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீயே பண்ண அப்புறம் எப்படி வித்தீங்க? இன்ஸ்டாகிராம் ஐடி போடு. நீ இதெல்லாம் எழுதணுமா ப்ரோ? எல்லாம் வண்டி ஃபுல்லா எழுதணும். சத்தியமா அன்ஃபாலோ பண்ணல தானே? இல்ல ப்ரோ. இன்னைக்கு நம்ப மாட்டேன், காட்டுங்க. சும்மா சொன்னேன். அப்படிலாம் பண்ண மாட்டாரு. என்ன ப்ரோ இது? அது ஒரு கப்பல் சொன்னாங்க. அவங்க ஆட்டின் விட்டு அம்பு விட்டு போயிட்டாங்க. அவங்க பின்னாடி ஒரு அம்பு விட்டுருப்பாங்க. உன்னோட பைக் தானா? முறிஞ்சிருடா. நம்மளும் ஒரு ஆட்டை விட்டுவோம். இப்படியே எல்லாரும் ஆட்டின் விட்டு அம்பு விடுங்க. நம்ம எம்எஸ்சி ப்ரோ வண்டியில் எழுதிட்டாரு. ஆமா, டக்குன்னு யாராவது vlogல பாத்தீங்கன்னா ஐடி இருக்கும், டக்குன்னு போட்டு நம்மளையும் ஃபாலோ பண்ணுவீங்க. என்னை ஃபாலோ பண்றதுக்கு வண்டி போல இந்த டயர் முடியற வரைக்கும் தான் ப்ரோ ஜாலியா இருக்கும் கார்னரிங் பண்ண. அதுக்கப்புறம் நம்ம இந்த பட்ஜெட்ல டயர் போட மாட்டோம். ஆமா, அப்ப போறோம். இந்த சைலன்சர் கழட்டி கொடுங்க, நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தான் இரிட்டேட் ஆகுதுல, இது போட்டுக்கோங்க. இந்த பாருங்க இவ்வளவு பெரிய சைலன்சர் தரேன். இது ஏற்கனவே ப்ரோ இத கலட்டிட்டு ஏகப்பட்ட பிட் அடிப்பாங்க. என்னென்ன ஒரிஜினல் வாங்கி போடுங்க, ஃபர்ஸ்ட் காப்பி இது, செகண்ட் காப்பி இது வாங்கி போடாதீங்கன்னு. அழகா இதை கழட்டிட்டு கன்வெர்டர் இருக்கு, செகண்ட் காப்பி சைலன்சர் வாங்கி ஜாலியா போட்டு. எனக்கு ஒரு டவுட், கீழே அந்த எண்ணெய் சட்டி மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது கழட்டிட்டீங்க நீங்க. அது கழட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ஜின் பிரேக்கிங் எப்படி இருக்கு? இன்ஜின் பிரேக் அதுக்கு சம்பந்தம் இல்லை. கட் ஆயிரும்.
நீங்க எடுத்துட்டீங்களா இல்ல சுருட்டி வச்சிருக்கீங்களா? வயர் வந்து சும்மா இங்க டேக் அடிச்சு அது கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் தானே ப்ரோ அது? எனக்கு தெரியாதனால நான் அப்படிதான் சொல்லுவேன். ஆமா ஒயர் அதுக்கு முன்னாடி அது ஆக்சிஜன் சென்சாரா? கட்டிக்குலர் ஒயர் இருக்குமா? இதுக்குள்ள வந்து மோட்டர் ஒன்னு இருக்கும். இந்த மோட்டரோட ரோட்டரி வந்து இங்க ஸ்பின் ஆகும். அதெல்லாம் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? அதான் எனக்கே ஒரு புரியல. அது வால்வ் ஓபன் ஆகுது தானே ப்ரோ? குறிப்பிட்ட ஆர்பிஎம் மேல வால்வ் ஓபன். அப்ப அத என்ன பண்ணோம்னா இப்ப அத கலட்டி விட்டுட்டு டம்மி வந்து 6000 ரூபாய்க்கு கிடைக்கும். அதாவது ஃபேக்கா வந்து ECUக்கு சிக்னல் கொடுக்கறத அந்த டம்மியை வாங்கி போட்டு விட்டுட்டோம்னா நமக்கு வந்து எப்பவுமே வால்வ் ஓபன்ல இருக்கு. ஆனா வந்து அது டம்மியை காமிச்சுக்கும். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கட் ஆயிடும். ஐயோ அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொஞ்ச நேரத்துல கட் ஆயிடும். சென்சர் ப்ராப்ளம் ப்ரோ சட்டி கட்டி அப்படியே லிங்க் பைப் தானே ஸ்ட்ரைட்டடா பெண்ட் பைப் போட்டு ஓ இங்க இருக்கிறது கழட்டியா அதே மாதிரி இங்க இருக்கிறதும் கழட்டலாம். கழட்டி பெண்ட் கட் பண்ண பைப் வேண்டாம். கட் பண்ணாமே கழட்டலாமா? 3 பீஸ் இங்க ஒரு பிட் பீஸ் ஒன்னு போட்டுருக்காங்க. இதே தான் நான் கிளாம்ப் போட்டேன். அது இதோட வந்துரும். இதோடயே வந்துரும். சரி LNK கம்பேரிசன் பாத்துருவோமா அப்ப? கழட்டி போட்டு 6556 கொண்டு வந்து லிங்க் பைப் ஆமா இது என்னது? என்ன கலர்? கருப்பு ரெட் என்ன அர்த்தம்? சும்மா இந்த ஸ்டிக்கரிங் ஓட்டற கடையில போடுவாங்கல்ல. ஓகே ஓகே. எப்படிதான் எல்லாம் லடாக் போனீங்களோ? ஐயோ சாமி எனக்கு இங்க ஊட்டி போனதுக்கே இங்க பாதி பக்கம் காணாம போயிடுச்சு. ஆமாவா? நிஜமாலுமே அது ஒரு பெனிஃபிட். ஆமா நிஜம். குமிஞ்சு தானே ஓட்டுவ பிரதர் நீ? இப்படி தானே இருப்ப. அப்படி இருந்தா இந்த நெக் பெயின் கண்டிப்பா அது ஓகே. என்ன மாதிரி ஹைட் இருக்கிறவங்களுக்கு பெயினே வராது. அப்பயே என்ன வண்டி ஓட்டாம இருக்கிற ஓட்டு. நான் இந்த வண்டி ஓட்டுனே. R3 தர மாட்டேன்ட்டான் ப்ரோங்க. ஏய் மாமா விட்டுச்சு ஃபுல்லா. அப்பாடா ஒளிஞ்சிச்சு. என்னடா விட்டுச்சு ஜேபி? டாப் பாக்ஸ். நான் கூட பேண்ட் ஜிப்னு நினைச்சிட்டேன்டா. நிஜமாலுமே வா இரு ஆட்டி இழுக்காதடா. இப்ப இருக்கிறதும் பிடிங்கிரு அழுங்கா பிளேடு. ஜேபி ஒண்ணு இல்ல போகும்போது ஒரு 10 ரூபா 30 ரூபா கொடுத்து கையில காலில் வந்து வச்சிடலாம். என்னடா படக்கு சடக்குங்குது. மேட் இன் ஃப்ரம் ஜெர்மனி. வர மாட்டேங்குதுடா. டேய் அப்படி பண்ணாதடா. அப்புறம் நம்ம ஓர டயர்லாம் கொஞ்சம் இது என்ன காஸ்ட் வந்துச்சு? இது ட்ராக் யூஸ் செகண்ட்ஸ். இத மட்டும் புடி டக்குனு ஒரு நிமிஷம். ஆமா. இத மட்டும் புடுறா. இந்த டயர் வாங்கி நான் போட்டுட்டு இது டேய் விட்டா. இத மட்டும் புடுறா. ரெண்டு கோடு போடுது. 6000 கிலோமீட்டர் வருமா? நிச்சயமா வண்டிக்கெல்லாம் வருது 20000 கிலோமீட்டர். வெயிட் விட்டுச்சுடா. வெயிட் ஆட்டாயிரம் ஜிபி இருக்கிறதும் பிடிக்கிறா. ஏதோ பழனி வரைக்கும் வருமே. பழனி வரைக்கும் அவனாசி வரைக்கும் வருமே. இதுதான் எல்லாம் நல்ல பைப்ல போகணும். வேணாம் இது லூஸ் ஆயிடுச்சு. நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? என்னடா அது போட் மாதிரி ஆகுது. நீங்க பேச்சுலரா? ஓ பேச்சுலரா ப்ரோ? நாங்களும் பேச்சுலர் தான். இது இப்போதைக்கு டெம்பரரியா. நம்ம வீடெல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கு. ஓ இது இங்க குடோனுக்கு இப்ப வர்ற வழியில தான் குடோன் கிராஸ் இங்க இருந்து ஜிம் 4 கிலோமீட்டர். நான் ஜிம் வந்தா கோயம்புத்தூர்ல இருந்து ஜிம் சேரணும்னு இருக்கேன். அதனால தான் பக்கம் போட்டுருக்கேன். நான் இந்த வாழைக்காட்டுக்குள்ள தான் ஜிம் பண்ண போறேன். மொட்டை இவன் ஏன் மொட்டை அடிச்சான்னு கேட்டீங்களா? கேன்சரு. அதான் நினைச்சேன் ஒவ்வொருத்தரும் உங்க சவுண்ட் எப்படி இருக்கு நான் செக் பண்ணிக்கிறேன். ஆனா இது ஒரிஜினல். ஆனா எந்த போட வேணான்னு சொல்றாரு. நான் ஒரிஜினல் போட வேணாம். ஃபர்ஸ்ட் காப்பியிலே போடுவா? ஸ்டார்டிங்ல அப்படி சொன்னாங்க bro நிறைய பேர். ஒரிஜினல் தான் போடணும். இன்னும் ரேடியேட்டர் கார்டு போடலையா? இவர் 30,000 கிலோமீட்டரு. நான் பயந்துட்டு இருக்கேன் இதுக்கு. போடாம 1 கிலோமீட்டர் கூட வண்டி எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்களே. ஆமா சாமி. ஏய் ப்ளூவே சத்தியமா அந்த வண்டியில என்ன அடிச்சு விடுவேன். வண்டி ஓட்டிட்டு ப்ளூவே சொல்றா பண்ணாத. ஸ்டார்ட் பண்ணுங்க சீக்கிரம். ஜஸ்ட் பார்ப்போம். இப்பதான் வார்ம் அப் பண்றீங்களா? காலையில நின்னும் காதுலயே அடிச்சுட்டான் ஒரு பையன். இந்த ப்ளூ இது மட்டும் ப்ளூவே நானே தாய் மேலதான் வச்சுட்டேன். இல்ல இங்கதான் இருக்கு. காலட்டா அது இந்த பேண்ட்டுக்கு ஒரு நாள் முடியும்.
எனக்கு வீடியோ எடுத்து தெரியாப்ப இந்தா கரெக்ட் ஓகே பாப்பா பாப்பா உன் பேர் என்ன அப்படி ஓ அதுக்கு பயப்படல இப்போ நம்ம MFC ப்ரோவோட எட்ஜாஸ்ட் சவுண்டு நாமளே ஓட்டி செக் பண்ணி பார்க்குறோம். அப்போ தான் வந்துட்டு இந்த சவுண்டு போடலாமா? சத்தியமாக ஒரிஜினல் போடணும் தானே? ஷார்ட் கேன் வேணாம், எதை போட்டாலும் பெரிய கேனு. அது டயர் அன்னைக்கு போஸ்ட் ஆச்சுல, அது ரிட்டர்ன்ல அடிச்சு இங்க பாரு கம்பி இங்க வரைக்கும் ஏறி இருக்கு. எனக்கு ஆனா இது உங்களுக்கு அடிச்சிருச்சா? இது நான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்த டென்னர்ல எனக்கு இதுதான் இப்படிதான் அடிச்சிச்சு. நூல் தானே இருக்கு, இதுல என்ன கம்பி இருக்கு? ஆமா 0 டிகிரி ஸ்ட்ரீட் பெல்ட் அந்த இதுல கம்பி தான் வரும். வா ரேடியல் டயர்ல. சரி பை பாப்போம். பை ப்ரோ. வாங்க இரு ப்ரோ. வீடியோ ஆன் பண்ணிக்கோ. ஆன்ல தான் இருக்கு. கலர் பாஸ் இது ஹைட் கம்மியா இருக்குது. இது ஹைட் கம்மியா இருக்குது. எது எப்படி இருக்கு? இதுதான் நல்லா இருக்கு. அதுதான் சொன்னேன். இல்ல ப்ரோ இது கொஞ்சம் என்னை பார்க்கறதுக்கு வந்தீங்க, அவர் தானே பார்க்க வந்தீங்க? நான் இங்கே இருக்கிறது யாருக்குமே தெரியாது. நல்லா இருக்கீங்களா அவர்? அது சரி. ஸ்கூல் விட்டது நேரம் இங்கே வந்துட்டியாடா? இந்த ஆளுகிட்ட இதுக்கு தான் வண்டி கொடுக்காதன்னு. இத்தனை தடவை படிக்கிறா? 9th என் ஹைட்டுக்கு இருக்கா? நீ ஹைட்டுக்கு தான்டா இருக்க. நீ 9th ஒரு நானா கிட்டையா இருக்கணும். டேய் நீ எத்தனாவதுடா? நீ மட்டும் தான்டா ஹைட்டு கம்மியாக இருக்க. நீ 5th சரிடா. ஆமாம் நாளைக்கு வரும் ப்ரோ. அங்கே போயிருக்கீங்க? இங்கே நிறைய டைம் வந்துருக்கியா? அதான் கரெக்டாக வந்துருக்கியா? ரோரி பார்த்துட்டு வேண்டாம். நான் சரி ஓட்டிட்டு மாட்டிக்கிட்டேன். என்ன நீங்கெல்லாம் இங்க வந்திருக்கீங்க? ஆமா. யார் ஸ்டோரி பாத்துட்டீங்க? சின்ன குழந்தையாட்டம். நீங்க எப்படி வந்தீங்க? நாங்க ஹை ஸ்கூல் கிட்ட பார்த்தோம். அப்படி பாத்தீங்களா? அடுத்து இது அடுத்த குரூப் எப்படி வருது? ஓ இது பறக்கும்பா மேல. தூக்கி விடு ப்ரோ. போ அவர் மூஞ்சி போடு ப்ரோ. ஒரு இடத்துல பேசுறேங்க. என்ன அட்டனன்ஸ் கூப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல வாடா தங்கம். நீ பார்க்க வந்ததே எனக்கு பெரிய விஷயம்டா. எங்க வீட்டை என் சொந்தக்காரங்க கூட என்னை பார்க்க வர மாட்டாங்கடா. பேர் சொல்றா. தம்பி நீ எத்தனாவதுடா? 5th ஸ்டாண்டர்ட். மொபைல் யூஸ் பண்றியா? என்ன செல்லு? நான் நோக்கியா கூட இல்ல. உன்ன மாதிரியே பேசுறான்டா. என்ற பேர் எழுதுங்க அப்படின்னு. ஆமா இந்த ஊர் பாஸ். ஏன் ப்ரோ? கோபி சிட்டி பாளையம்.
அண்ணா உங்கள் பேருண்ணா ஃபாலோ பண்ணியிருக்கீங்கண்ணா அப்படிலாம் பண்ணானா ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் இப்போ தான் ஃபாலோ ஹாய் சொல்லிடுறேன். எஸ் ஆமாம் ஆர் இ ஹெச்ஆரோட vlog இது. தம்பி இது ஏன் பைக் ஏஆர் ஏஎன் எல்லாத்துக்கும் பேரும் எழுதிட்டுனா எழுதலையா? சரி உங்கள் பேருக்கு ஒரு 5 ரூபா கொடுங்க. நீ 5 ரூபா, நீ 5 ரூபா. ஏன்டா உட்காந்துட்டு இருக்கும்போது சொல்ல மாட்டேடா? 5 ரூபா கொடு. 5 ரூபா போதுங்க. டேக்ஸோட இது கவர்மெண்ட் டேக்ஸோட சேர்த்து 15 ரூபாய் கொடுத்துருங்க. இல்ல எழுதுறதுக்கு 5 ரூபாய், ஏன் டாக்ஸ்? அது 10 ரூபாயில இருக்குது. பரவாயில்ல. டேய் நம்ம அக்கௌண்ட்ஸ்ல சேர்த்து என்ன வாட்ச கழட்டி அடப்பாவே. சேட்டு கடையில் அடமானம் வச்சலாம். லைட் இல்லையா? சேட்டு கடையில் அடமானம் வச்சா போமா? பேர் எழுதுறதுக்கு வாட்ச் ஆடா தம்பி. சின்ன பசங்கள்ட்ட வந்து கொடுக்கணும்னா அப்புறம் என்னைய தூக்கி போடுவாங்க. நீ கழட்டி கொடுத்தே பத்தியா டக்குன்னு? அதுவே பெரிய மனசுடா. அவன் பேர் அவங்க கையில தான் வச்சிருக்கான். அவங்க கழட்டினானா உங்க மனசு? நீ ஸ்பைடர்மேன் ஃபேன்ரா, அதனால தான் உனக்கு அந்த மனசு. ஸ்பைடர்மேன் ஃபேனுக்கு அந்த மனசு. தம்பி அந்த கண்ணாடி, தம்பி அந்த கண்ணாடி படக்குன்னு வந்துருண்டா. தம்பி அந்த கண்ணாடி அமுத்தாதடா. ப்ரோ ஏன் சேனல் ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சார் ப்ரோ அப்படியே அந்த குட்டி பாப்பா பேரு அபி. இங்க வாமா, நீ எழுதுமா. எழுதுறது ஸ்கூல்ல போடு, செவுத்துல எழுதுற மாதிரி எழுது. அபி அம்மா வருவாங்க. வா நீ எழுதிக்கிறியா? வாடா அம்மா கையில பிடிச்சி எழுது. வா பேர் சொல்லுங்க. அபி அபிமா. அந்த குட்டி பெண்ணோட பேர் எழுதியாகன்னு சொல்லிட்டு அங்க வெக்கப்பட்டுட்டு இருக்குது. அந்த குட்டி பெண்ணோட பேர் எழுதியாச்சு. அந்த குட்டி பெண்ணு பேரு நல்லா இருக்கீங்களா? ஃபாலோ பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க. எழுதிருக்கீங்களா? சக்திவன் எஸ்ஏ கேடிஹெச்ஐ சரிடா போயிட்டு வரேன். சரியா? போறேன்னு நீ சொல்றது யாருக்கா இருந்தாலும் போயிட்டு வரேன். ஆமா, என்கிட்ட இருந்து இது கத்துக்கிட்டது. ஓகே பை. இருப்பேன். அருண் போயிட்டு யூடியூப் இருந்தா எங்க சும்மா கேட்டதா சொல்லுங்க. ஒரு ஸ்டோரி டோட்டல் காலி. நீங்களும் போட்டீங்களா ஸ்டோரி? நானும் போட்டேன். இப்பதான் தெரியுது எம்எஃப்சி ப்ரோக்கிங் எவ்வளவு பவர்ன்ட்டு. நான் கூட இப்படி ஸ்டோரி போட்டேன்னா இத்தனை பேர் எங்க வீட்டுக்கு வந்ததில்ல. ஆனால் எம்எஃப்சி ப்ரோ வீட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர் பக்கமா வந்துட்டாங்க. எல்லாத்தோட பேரும் இங்க எழுத விட்டேன். அட்வான்ஸா ஃபியூச்சர் யங்ஸ்டாரா அதுக்கும் அவங்க பேர் சேர்த்து எழுதிட்டேன். மா பெருசா வந்து என்ன மறந்துடா. அடுத்து இங்க விருந்து நடக்க போகுது. அப்ப இல்ல, அப்ப நாங்க டிவி இப்பதான் நினச்சேன். நான் வாங்கின மொதல் காரா, அதனால வேணான்ட்டு. பம்பிள் பி இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சுடா. அதனால் அதை கொடுத்துட்டேன். அடுத்த பம்பிள் பி வந்துடும், 2014 வருது. போலாமா ப்ரோ? தீனா கப்புள்ஸ் தெரியுமா உனக்கு? அது அவங்க எழுதுனாங்க. இது வந்து சாரு ஏன்னா அஸ்வின் சாரு கப்புள்ஸ். இது நாளைக்கு அவங்களோட வீடியோ வரும். அவங்களும் கப்புள்ஸ் ப்ளாகர் தான். இங்கே பேர்ரா, அது கீழே யார் பேர் தெரியுதா? அங்கே இருக்காரு ப்ரோ. என் மூலியமாக சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா எனக்கு 50 ரூபா கொடுக்கணும் ஒரு சப்ஸ்கிரைபருக்கு. ம் ஆல்ரெடி. நல்லா இருக்கீங்களா பிரதர்? நல்லா இருக்கு. ஏய் சாவி படுறா, அங்கே தான்டா இருக்கு. ம் உட்காந்து எடுத்துக்கோடா. உன் ஃபோனில் எடுக்கிறியா? என் ஃபோன்லாம் உள்ளே வச்சுட்டேன். யாருது அந்த வண்டி? சீக்கிரட்டா போகலாம் நம்ம வீட்டுக்கு. சேலமில் சொன்னால் தெரியுமா? ரேடியேஷன் ஹோட்டலில் இருக்குல்ல, ஒன்றும் இல்லை. நீ சேலம் பெரிய நாயனத்துக்கு அப்புறம் கூட நான் அங்கே அந்த ஊரில் தான் இருப்பேன். சேலத்தில் இருந்ததுன்னா முனிப்பன் கோயில்னு ஒன்று இருக்கும். அது பக்கத்தில் ரேடியேஷன் ஹோட்டலு, அதுக்கு ஆப்போசிட்டில் எங்கள் கடை. அங்கே வந்து நீ ஆட்ரேஷன் கேட்டாலே சொல்லுவாங்க.
சிவா பைப்பு கடை அதான் சொல்லுங்க, நீங்கள் காட்டுறீங்களா? வாண்டட் WNTED வாண்டட் கால் மீ போய் தானே சொல்லணும் இவ்வளவு மண்ணா இருக்கு. CAL. என்னதுடா? வாட்டர் வாஷ் பண்ண நான் போய் தானே சொன்னேன் இவ்வளவு மண்ணா இருக்கணும். டேய் இப்போ நான் ஊட்டி போயிட்டு வந்தேன்ல, இந்த ஒரு நிமிஷம். நான் எனக்கு பிளாக்ல காட்டுறேன். எனக்கும் என்னையும் காட்டணும். எழுதிட்டேன். ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? பழைய அக்கௌண்ட்டில் பண்ணிட்டு இருந்தேன். இது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும். ஓகே கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா MUL EY நீ ஃபுல்லா இல்ல அதான் வேலை. _03 வாட்ல காட்டுறேன். ஆ தெரியுமா பிளாக்ல காட்டுங்க. ஏய் நீ ஃபஸ்ட்லேருந்தே இருக்கடா என் விளாகில். ப்ரோ போகலாம். ஆ பூச்சி ஏய் அவனும் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கான்டா விளாக்லாம். அவன் சுற்றி கேமராடா பேர், அந்த லைட்டுக்குள்ளலாம் கேமரா நாங்கள் ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். சரி பிரதர் பார்ப்போம். மறக்காமல் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை. டேய் வீடியோலாம் போடுறேன், உன் ஃப்ரெண்டுங்களுக்கு 3 பேர்த்துக்கு ஷேர் பண்ணலன்னு வச்சுக்கோ, 10th ஃபெயில் ஆயிடுவேன் சத்தியமாக. 8th ஃபெயில் ஆகி போயிடுவேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா நீ வந்து 10 வீடியோவை ஷேர் பண்ணிடு. இந்த என் வீடியோ 10 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி வீடியோ பாருங்கடா, சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்கடா, இல்லைன்னா நீ ஃபெயில் ஆயிடுன்னு சொல்லு. வீடுடா அது கொஞ்சமாக வீடு இல்லை. நான் ரிப்ளை மெசேஜ் பண்ணால் வரும். சரி பிரதர். என்னதுடா முறுக்கி பார்க்கணுமா? லைட்டாக முறுக்கிக்கோ, சும்மா அப்பப்போ மாற்றிக்கணும். வீடு இல்லைனா நல்லா முறுக்கு சொல்லிடுவேன், நான் கெஸ்ட்டாக வந்திருக்கேன்ல அதனால். ஹெச்ஆர் இப்போ நம்ம MFC ப்ரோ வீட்டிலேருந்து கிளம்புறோம். அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணிட்டோம். இங்கே நம்ம வந்து ஸ்டே பண்ணலான்னு தான் பார்த்தா நமக்கு டைம் பார்த்தல. அவர் வந்து அவரோட பேர் இங்கே எழுத சொல்லி வச்சாச்சு. ஏன் ஆரன் பிடிக்கல? என்ன பிடிக்கல? ஆரன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இதுல. நல்லாவா இருக்கு? அப்பவே சொன்னீங்க அதுல. நல்லா இல்லடா. பைப் ஆரன். பைப்பாக இருந்து நான் போட்டுடலாம். எனக்கு எங்கெல்லாம் பிடிச்சிருக்கு இது என்ன? இந்தாருண்ணா நான் இது நல்லா இல்ல. நீ வந்துட்டு ஃப்யூச்சரில் நோட் பண்ணி வச்சுக்கோ, உனக்கு 25 வயசு ஆகும் போது நீயும் ஒரு 1000 cc வாங்கும் போது ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு இந்த ஆர்ன் வந்து நீ வேஸ்ட்டுன்னு தான் நீ சொல்லுவேன். இப்போ உனக்கு இது கெத்தாக தெரியும். சரி பைனா. தேங்க்யூ பிரதர். சரிடா தாங்க பார்ப்போம் பிரதர். ஏன்னா சைக்கிள்லாம் வெளியே நிற்குது. அம்மே அவரோட சைலன்சர் நல்லா இருக்கு, அதேமாரி நாமளும் மாற்றோம். ஆமே என்ன வீல் சுற்றுது? அவரோட வண்டி தான் முன்னாடி போகுது. பார்த்தீங்களா எப்படி சவுண்டு இருக்குது? நம்ம வண்டியில் நார்மல் சவுண்டு தான் கேட்குது. கூடி சீக்கிரம் நம்ம ஹைனாலே சவுண்டு வரும். அது ரோலக்ஸா? ஆனால் MFC ப்ரோ ஒரே ஒரு ஸ்டோரி தான். எத்தனை குட்டி பசங்க எங்கள் ஏரியாவில் நிறைய குட்டி பசங்க இருப்பாங்க, அவங்க டெய்லி வருவாங்களா. இது ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக இத்தனை குட்டி பசங்க ஒரு ஸ்டோரியில் போது கொஞ்சம் ஆச்சரியப்படுற மாதிரி ஆகிடுச்சு. வேறு கை வேறு இந்த இடம் சுட்டுக்கிட்டேங்க. இங்கே பேர்லாம் எழுதுனா இது மேலே சேஸ் மேலே கை வச்சு தான் இப்படி எழுதணுமா? நான் ரைட் ஹேண்டு தான், லெஃப்ட் ஹேண்ட்லாம் இல்லை. இப்படி சேஸில் வச்சு எழுதும் ஒரு கை இந்த இது சரியான பழுத்து இருந்துச்சு போல். கை வச்சு எழுதணும் பட்டுன்னு ஒரு வெடி. ஓரளவுக்கு பேரெலாம் எழுத ஆரம்பிச்சிட்டோம். நம்ம மீட் பண்ணுறீங்களது பார்த்தாலே ஏகப்பட்ட பேர் எழுதிருமே. இன்றைக்கி என்னை நம்பி 14,000 பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பெரிய விஷயங்க. யூடியூப்லேயும் அதேமாரி நிறைய பேர் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கோசம் சப்ஸ்கிரைப் பண்ணி 3 பேர்த்துக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமும் நீங்கள் கண்டிப்பாக 3 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண வைப்பீங்கன்னு நம்புகிறேன். நாம் இது யூடியூப்பில் 15 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தோடனே iPhone 12 Pro Max வந்து கிவ் அவே பண்ண போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 12 lakh சப்ஸ்கிரைபரில் இருக்குது. நாம் வந்துட்டு 15 lakh சப்ஸ்கிரைபர் வந்தோடனே ஒரு பெரிய கிவ் அவே கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிவ் அவே இல்லையாடா ஹெச்ஆர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நாம் ஒரு நேமை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 5,000 ரூபா மாரி தரோம். நம்ம திங்ஸ் வாங்கி தரலாம், ஆனால் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நீட் இருக்கும்ல, அதனால் அமௌண்ட்டாக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. என்ன அப்புறம் இங்கே நின்றுட்டுருக்க? வண்டி கேட்டிக்கிறியா? அடிச்சிட்டிங்களா? நீங்கள் வருவீங்க, நான் அங்கே நின்றுட்டுருக்கேன். இது கோயம்புத்தூரா? புளியம்பட்டினா இப்படி போனா? இப்படி போனா எங்க ஊருக்கு? நீ புளியம்பட்டி போறியா? ஹெச்ஆர் நம்ம ரைடர்ஸ் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக போகிறோம். MFC ப்ரோ இப்படி போகிறாரு, ஒரு இதுனா லெஃப்ட் போகிறாரு. இவன் வந்து புளியம்பட்டிக்கு ரைட்டில் போகிறான், நாங்கள் ஸ்ட்ரைட்டாக இப்படி போகிறோம். ஜேபி வந்துட்டு மறுபடியும் ஊட்டிக்கு போகுது. பார்ப்போம் ப்ரோ. இப்படி 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 வா, கீழே கீழே மேலே இப்படி
எப்படி மறுபடியும் இன்னொரு டைம் அவ்வளோதான். நாம் எப்படி ஏய் இப்போ ரைடர்ஸ் எல்லாரும் பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாம் வந்துட்டு இப்படி போகிறோம், இவர் இப்படி போகிறாரு, இவன் எப்படியோ போகிறான். ஏய் இவன் தான் பொம்பளை கேஸில் மாட்டி ஃபைன் கட்டிகிட்டு இருக்கான்ல. சரி ப்ரோ பார்ப்போம். டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. நான் சீக்கிரம் வரேன். ஏதாச்சும் ஒரு ரைடு போடுங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க எம்எஃப்சி ப்ரோ ஹெச்ஆர் ஒரு ரைடு போடுங்கன்னு. எங்கேயாச்சும் ஒரு ரைடு போயிட்டு வருவோம். இந்த வீடு கோடு மனமே இது. ஐயோ அதுக்கப்புறம் பாட்டு தெரில. ஓகே பிரிய வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம சீக்கிரம் எல்லாத்தையும் மீட் பண்ணுவோம். இது எப்பயுமே வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கும். வீடியோ எண்டிங்கில் ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரியும் போது மறுபடியும் அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்காதே அப்படின்னு ஒரு இந்த ஃபீல் எல்லாத்துக்குமே இருக்கும். ஹெச்ஆர் ஏன்டா ஹெச்ஆர் மூச்சு வாங்குறது தானே. ஹெல்மெட் போட்டுட்டு ஹெல்மெட் வைசர் திறக்காமல் பேசிகிட்டு இருக்கேன். காற்று எதுவுமே உள்ளே போகல. சீக்கிரம் ஒரு நல்ல ஹெல்மெட்டு வாங்கணும். இன்னும் நம்ம ரைடிங் கீர்ஸ் வேறு வாங்காமல் வச்சுட்ருக்கோம். ஏன்னா நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறதுல மேட்ரு இல்லை ஹெச்ஆர். ஏன்னா நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. எப்படின்னா நம்ம ஹெச்ஆருக்கு வந்து இப்போ கிவ்அவே நிறைய பண்ணணும்னு வச்சுருக்கேன். ஹெச்ஆர் நான் யூடியூப்பில் வந்து ஒன்று கற்றுக்கிட்டேன்னா அது என்னென்னா நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு நிறைய கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்துட்டு நம்ம நார்மலாக நம்மளால் எடுத்து கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா அது சில பேர் வந்து விளையாட்டுக்கு போல் கேட்குறீங்க, ஆனால் எனக்கு பைக் வேணும்னா, ஆனால் எனக்கு ஐஃபோன் வாங்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்கள் விளையாட்டு கேட்குறீங்களா இல்லை சீரியஸாக கேட்குறீங்களான்னு என்னன்னு எனக்கு தெரியல. நான் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் சில ஹெல்ப் பண்ணுறது நான் வெளிப்படையாக காட்ட மாட்டேன். ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவேனே தவிர என்ன ஹெல்ப் பண்ணுறேன்னு நான் காட்ட மாட்டேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அது ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அவங்க இன்னுமே என் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. வெளியே தோட்டத்துலேருந்து இவன் என்னடா சும்மா ஒரு 2 பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு மட்டும்தான் எல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. என்ன ஐ நோ. அதில் நமக்கு பரவாயில்ல. நமக்கு உண்மையாக இருக்குமா அதுதான் ஹெச்ஆர் மேட்ரு. அதுக்கோசம் தான் இதில் ஒரு கிவ்அவே மாரி சூஸ் பண்ணி அவங்கள இதுலேருந்து செலக்ட் பண்ணி அவங்கள்ட்ட ஏதாச்சும் அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டாக கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு தேவையானது அவங்களே பண்ணிப்பாங்க. இன்கேஸ் இப்போ நான் திடீர்னு வந்துட்டு இல்லை நான் கோப்ரோ தரேன் அப்படின்னா கோப்ரோ அவங்களுக்கு யூஸே இருக்காது. இல்லை ஐஃபோன் நான் தரேன்னா ஐஃபோனும் அவங்களுக்கு யூஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். வேறு ஏதாச்சும் இதுக்கு பதிலாக ஏதாவது காசு கொடுத்துருந்தா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமே. ஏன்னா இப்போது காசுக்கு தாங்க இப்போது நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி. அதனால நம்ம அமௌண்ட்டாக கொடுப்போம். அவங்களுக்கு பிடிச்சது அவங்களே வாங்கிக்கிட்டலாம். இது நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னா என் ஒய்ஃப்ட்ட தாங்க. அவங்க தான் சொன்னாங்க இந்தமாதிரி திங்ஸாக வாங்கி தரதை விட நம்ம அமௌண்ட்டாக கொடுத்து அவங்களுக்கு தேவையானது அவங்களே வாங்கிக்கலாம். இதனால தான் பெரியவங்க வந்துட்டு பிறந்த நாள்னா காசாக கொடுப்பாங்க போல். இது தெரியாமல் போயிடுச்சு. இந்த சண்டேலேருந்து நம்ம கிவ்அவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் சீக்கிரம் மறக்காமல் நல்லா இருக்கீங்களா பிரதர்? நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? வெளிச்சத்தில் நிறுத்தலாம் பிரதர். ஸ்ட்ரீட் லைட்டு எங்கே இப்படி போகணுங்களா? ஓ சரி தான் இருங்க இப்படி நிறுத்துங்க. நல்லா இருக்கேன் பிரதர். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இப்படி கீழே இறங்கி நிறுத்துவியா? நீங்கள் எந்த ஊருங்களா? தேங்க்யூ பிரதர். என் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? பேர் எழுதுறீங்களா? இங்கே எழுதுங்க பிரதர். இந்த அட்டு போட்டிருங்களா, இந்த அட்டுக்கு நேரம் எழுதுங்க. இன்ஸ்டா நேம் எழுதுங்க. ஏன்னா இதுலேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன். அதுக்கோசம் நான் சொல்லியிருக்கேன். வாங்க பிரதர் உங்கள் பேர் எழுதுங்க. நீங்கள் இங்கே எழுதிடுங்க. இங்கே அட்டு போட்டுருங்க. இதுக்கு நேரம் எழுதிடுங்க. இப்போ தான் பிரதர் எம்எஃப்சி வீட்டில் சாப்பிட்டு இப்போ தான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். இது அவினாசி ரோடு தானே? சரி பிரதர் பாய். தேங்க்யூ பிரதர். நீங்களும் பார்த்து விட்டுங்க. நம்ம ஹெச்ஆர் எல்லாத்தையும் மீட் பண்ணி இங்கேயே எழுதிடுவோம் போல் ஃபுல் நேமு. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கைவெளி மிச்சம். ஹெச்ஆர் யாரும் கவலைப்படாதீங்க. 14,000 கமாண்ட் எப்படா இவன் எழுதுவான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. குட்டியாக எழுதி பண்ணுவேன். எழுதிட்டு கிவ்அவேவும் எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். மாஸ் பண்ணுறோம். அவன் சூப்பர் பைக்கை தொடவே விட மாட்டாங்க. நானே சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு சூப்பர் பைக் என்னை தொட விடலை. ஆனால் அந்த ஈகோகோசம் அதே பைக் வாங்கினேன். அண்ணன் லாஸ்ட்டில் மாட்டிக்கிட்டேன்.
இப்போ நாம் வந்துட்டு யாரை பார்த்தாலும் சரி வண்டியில் உட்கார வைக்கிறோம், வண்டி வந்துட்டு ஓட்ட அவங்க டேலண்ட் இருந்தாங்கன்னா அவங்க ஓட்ட விடுவேன், அண்ட் வண்டி ஃபுல்லாக அவங்க நேம் எழுதி வைப்பேன். இதால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாரி நிறைய மோட்டோ விளாகர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அவங்க ஒரு சேஞ்ச் கொண்டு வருவாங்க. எப்படி சொல்ல, எல்லாரும் வந்துட்டு அவங்க பைக்கை ஓட்ட விடுவாங்க. சில பேர் அவங்களோட பைக் வந்துட்டு மற்றவங்களை ஓட்ட விட மாட்டாங்க, உட்கார விட மாட்டாங்க. நம்மளை பார்த்தாச்சும் அந்தமாரி சரி அவர் பண்ணுறாரு நாமளும் அதேமாரி பண்ணலாம், இல்லை நம்ம பேர் கெட்டு பேருன்னு சொல்லிட்டு அவங்க அந்தமாரி பண்ணுவாங்கள்ல, அது ஒன்று. ரெண்டாவது யங்ஸ்டர்ஸ் வருவானுங்களா, அடுத்த யூடியூபர்ஸ் வராங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா இதேமாரி பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் வீடியோ கோசமாச்சும் அவங்க திருந்துறாங்கல்ல. ஏன்னா இதெல்லாம் நான் அனுபவித்தேன் சார். நான் சின்ன பையனாக இருக்கும் போது என்னை பைக்கில் உட்கார விடல, பைக்கை தொடக்கூட விடல, என் கைக்கு அழுக்காக இருக்குது அது ரேகே உட்காந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பைக் லவர்ஸ் அது பண்ணுவாங்க தான், அது அவங்களோட நேச்சுரல். இருந்தாலும் ஒரு பைக்கில் அந்த பைக் வாங்க முடியல, அட்லீஸ்ட் அந்த பைக்கு தொட்டு பார்க்கலாமே நிறைய ஆசையோடு நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறது தப்பே இல்லை சார். இது வந்துட்டு என்னோடய சிக்னேச்சராக வந்துட்டு நான் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கோசம் தான் அவங்களோட நேம்ஸ் எல்லாமே எழுத வச்சுட்ருக்கேன், எழுத வைக்கிறேன்.